இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோவம் மனுஷனோட இயல்பு. ஆனாலும் கொஞ்ச நேரத்துல அடுத்து நாம என்ன செய்யணும்ங்கறத யோசிக்கணும்டா. இப்படியே இடிஞ்சு போய் நின்னா என்ன ஆவறது? அடுத்து என்ன செய்ய சொல்லுத? அதெல்லாம் நாசமா போச்சே. தோர்கல எவ்வளையோ ஒத்திய கொலை பண்ணிட்டு அந்த ரத்த கரையோட வந்து இவ கழுத்துல தாலி கட்டுதான். கழுத்துல கட்ட தாலியோட ஈரம் காயறதுக்குள்ள போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. இவ கழுத்துல தாலியே கட்ட மாட்டேன்னு சொன்னவன் கடைசி நேரத்துல இவ கழுத்துல தாலியை கட்டி ஏன் கழுத்தை அறுத்துட்டா. அதுவும் சொந்த அத்தை மயன். இவங்களெல்லாம் நம்பி நாசமா போய் நிக்கிதோமே. இதுக்கப்புறம் போய் என்னத்தை யோசிக்க சொல்லுத? எல்லாத்துக்கும் ஒரு காரணம். தேவையில்லாம நீ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. இதுல எல்லாத்துக்கும் கூட்டு உனக்கும் இருக்கு. 6 பேச்சையும் கேட்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. என்ன அறிவு கொலை பண்ணிருப்பான்னு நம்புறியான்னு? அறிவு கொலை பண்ணல நீ எப்படி நம்புத? நிச்சயமா அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு. அறிவு அந்த மாதிரி ஆள் இல்ல. சத்தியமா அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு. உனக்கு எம்பிட்டு நாள் அவனை தெரியும்? எம்பிட்டு நாள் அடி தெரியும் அவன உனக்கு? ஏய், அவன் கொலை பண்ணிருக்க மாட்டானா? தாலி கட்டுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கள போன அவன்? உன்னை விட அந்த மாலதி முக்கியண்டு போனான்ல. எப்படி அவன் சட்டையில அந்த ரத்தக்கரை வந்தது? தெரியலன்னு. ஆனா அவன் கொலை பண்ணலன்னு மட்டும் உனக்கு தெரியுமா? இல்ல பாவல, அவன் ஏற்கனவே வேதனையில இருக்க. கல்யாண மேடையில அந்த சிவபால அவளுக்கு தாலி கட்டுற உன் தங்கச்சியோட சேர்ந்து நின்று என்ன புடிச்சு நிறுத்திட்டியா? அப்ப நான் போயிட்டேன். வேற எவனாச்சும் செஞ்சிருந்த அந்த வேலைய இங்க இருக்கிற குத்து விளக்கெடுத்து அப்படியே சொருவி இருப்பேன் உன்னை.